சாலை விரிவாக்கத்திற்காக தோண்டப்பட்ட குழிகளில் போடப்பட்டுள்ள மண் துகள்களால் புகைமண்டலம் போல் தடாகம் சாலை காட்சியளிக்கிறது. கோவை தடாகம் சாலையானது தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களின் முக்கிய வழித்தடமாக இருந்து வருகிறது. இந்த சாலைகளில் கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. தற்போது ஊரடங்கு காரணமாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக, வெளிநோயாளிகளாக மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இடையர்பாளையம் முதல் வேளாண்டிபாளையம் வரை மிகவும் குறுகலான சாலை என்பதால் இந்த பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு சாலையின் ஓரத்தில் 6 அடி தோண்டப்பட்டு அதில் ஜல்லிக்கற்கள், மணல்கள் கொட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகளானது நத்தை வேகத்தில் நடைபெற்று வருவதால் தினமும் சாலையோரத்தில் கொட்டப்படும் மண் துகள்களால் சாலை தெரியாத அளவிற்கு புகைமண்டலம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் சாலை தெரியாமல் பல்வேறு இருசக்கர வாகனங்கள் திக்குமுக்காடி விபத்துகளில் சிக்கி வருகின்றனர். குறிப்பாக கோவில்மேடு பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை முன்பாக சாலைகளில் கொட்டப்பட்டுள்ள மண் துகள்கள் வாகனம் செல்லும் போது அதிக அளவில் தூசி மேலே எழும்பி காற்றில் கலந்து புகைமண்டலம் போல் காட்சியளிக்கிறது.